தங்கம்லாம் பேப்பர்ல எழுதி தான் பார்க்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு விலை ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ரூ. 500 சீட்டு போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு கிராம் 2 கிராம் வாங்கிடலாம்னு ஆசைப்பட்டு போட்டோம். இப்போ அப்படி கிடையாது. நாங்க ஒரு ரூ. 5000 போட்டாலும் கூட ஒரு பவுன்ங்கிறது 1,00,000 தாண்டிடுச்சு. தங்கம் எப்படிதான் வாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எதனால இந்த அளவுக்கு விலையேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல யாருக்கு லாபம்? நகைக்கடைக்காரங்களுக்கா இல்லைன்னா வேற யாருக்குமான்னு தெரியல. எங்க பாதிக்கப்படுறது எப்படின்னா பெண் குழந்தைங்களை வச்சிருக்க அம்மா தான். நாங்க என்னதான் கல்வி அறிவை கொடுத்தாலும் நகை இல்லாம பிள்ளைங்களை கட்டி கொடுக்கவே முடியாது. ஒரு கௌரவத்துக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு 30 பவுன் 50 பவுன், அதுலயும் திருநெல்வேலினா ஒரு 100 பவுன் வரைக்கும் கொடுத்தாதான் கொஞ்சமாவது மதிக்கிறாங்க. அதனால எங்களோட என்ன சொல்றோம், குழந்தைங்களோட எதிர்கால நலனை கருதியாவது கொஞ்சம் தங்க விலையை யாராவது ஒரு முயற்சி பண்ணி கம்மி பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். போன வருஷம் அதான் சொல்றேன்லங்க, போன வருஷம் ஒரு பவுன் சீட்டு போட்டு சேர்த்து வச்சு வாங்கிடலாம்னு நினைச்சுதான் நான் சீட்டு போட்டது. இப்போ அந்த ஒரு பவுன்ங்கிறது ஒரு 4 கிராம்ங்கிற ரேஞ்சுக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கு. ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் சீட்டு போட்டோம் அப்படின்னா இப்ப 4 கிராம் தான் வாங்குற மாதிரி திடீர்னு இந்த ஒரு 3 மாசத்துல ரொம்ப கடுமையா ஏறின மாதிரி இருக்குது. இப்படி ஒரு விலையேற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை. பொட்டப்பில் வச்சுக்கலாம் வருஷத்துக்கு ஏதோ 2-3 சீட்டை போட்டு ஒரு 2 பவுன் எடுக்கலாம்னு நினைச்சோம்னா இப்ப அதெல்லாம் கனவு தான். இன்னும் ஒரு பவுன் அரை பவுன் அதுக்குள்ளதான் எடுக்க முடியும் போல இருக்குது.